எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துக்கொள்ள எல்லாரும் சேர்ந்து சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் தரடே பைபிள் தராங்க, எல்லாம் பைபிள் தரும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு தேவன் ஒரு காரியங்களை இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். ஹெவன்லி காலிங். தேவன் நம்மை அழைத்த அழைப்பு மேன்மையான அழைப்பு, அது பரம அழைப்பு என்பதாக இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். ஒரு சாதாரண அழைப்பு அல்ல, ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. அதுதான் இந்த அழைப்பை பெற்ற நாம் அழைப்புக்கு நம்ம பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு காரியம் அல்ல. எந்த ஒரு அழைப்பு இருந்தாலும் அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு மேன்மையான ஒரு அழைப்பு. இந்த அழைப்புக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள பல ஆலோசனைகள் இந்த எபிரேயர் நிருபத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதப்படுகிறது. ஒரு அப்போஸ்தலராக இருக்கிறார், அவர்தான் பிரதான ஆசாரியன் என்பதாக சொல்லப்படுகிறது. அவரை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்பதாக எழுதப்படுகிறது. நாம் உற்று கவனிக்க வேண்டும். காரணம் என்ன? நாம் எதை பார்க்கிறோமோ அதை போல நாமும் மாற்றமடைகிறோம். நாம் அதை போல மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, உலகத்திலே நமக்கு மாதிரியாய் வந்தவர் இயேசு மாத்திரமே. 1 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசுதான் நமக்கு மாதிரி என்பதாய் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த உலகத்திலே எனக்கு உங்களுக்கும் மாதிரியாய் இயேசு வந்தார். எபிரேயர் சொல்லும்போது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாறினார். எதற்கென்று சொன்னால் நமக்கு ஒரு மாடலை நமக்கு வைத்து அதன்படி செய்யும்படியாக. டீச்சர்ஸ் மேத்ஸ் நடத்தும் பொழுது ஒரு மாதிரி கணக்கை போடுகிறார். மாடல் சம் ஒன்று போடுகிறார்கள். அதே கணக்கை திரும்ப அந்த பிள்ளை இந்த மாடல் சம் நல்லா கற்றுக்கொண்டு போனால் அதே விதத்தில் அடுத்த கணக்கையும் போட்டு அது சரியான விடையை காண முடியும். அதே போல்தான் இயேசுவும் நமக்கு மாதிரியாக இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய மாதிரியை பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் இயேசு இந்த உலகத்தில் அடிச்சோடை பின்பற்றும்படி வந்தான் வாசிக்கிறோம். இயேசு போல வாழ முடியாது அப்படின்னு ஒரு விசுவாசி சொன்னால் அவன் ரட்சிக்கவே படலை என்பது முழுமையான ஒரு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற வார்த்தை தான். அவரை போல மாறுபடியாய்த்தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் வேதத்தை கத்து எழுதி வைத்திருக்கிறார். சபையை கத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் பல்வேறு உபதேசங்கள் உங்களுக்கு செய்யப்படுகிறது. வேதத்திலிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பல பாடங்களை. ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நன்மைகளை மாத்திரம் அல்ல. உலகத்தில் ஒரு பகுதி அப்படி ஓடுகிறது. ஆசீர்வாதங்கள், நன்மைகள், மேன்மைகள், அது மாத்திரமல்ல, எல்லாம் இந்த உலகத்தில் அழிந்து போகும். இயேசு அதற்காய் வரவில்லை. இயேசுவனுடைய நோக்கம் நாம் அவருடைய அடிச்சோடை பின்பற்றி அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதான் அவரை கவனித்து பாருங்கள். 1 யோவான் நிருபத்தில் இன்னொரு வசனம் வாசிங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அவரோடு, நான் பாவத்தில் ரட்சிக்கப்பட்டு இப்ப ஆண்டுடைய பிள்ளையா மாறிட்டேன்,
அவரோடு நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரம், சாரி அந்த வசனம் அல்ல, 1ஆம் அதிகாரத்துல, சாரி 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவருக்குள்ள இருக்கிறேன், நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று நிலைத்திருக்கிறேன் சொல்லுகிறவன் யார் நடந்தபடி நடக்கணும்? சத்தமா சொல்லுங்க. இயேசு நடந்தபடியே அவன் என்ன செய்யணும்? நடக்கணும். யாரு? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன், நான் கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவனும் இயேசு நடந்தபடியே நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் அழைத்திருக்கிறார். இட்ஸ் ஹெவன்லி காலிங், பரம அழைப்பு. இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு அல்ல, அதெல்லாம் தேவன் தருகிறார். ஆண்டவரை பின்பற்றும் பொழுது எல்லாம் ஒன்றும் குறைவிடாமல் தருகிறார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய நோக்கம் இயேசுவை கவனித்து நாம் அவருடைய பாதையிலே அவர் எப்படி நடந்தாரோ, அவர் என்ன செய்தாரோ, அவர் எப்படி காணப்பட்டாரோ அதே போல நாம் இருக்கும்படியாக அவரை கவனித்து பார்க்க வேண்டும் என்று எழுதப்படுகிறது. சொன்னால் 4 சுவிசேஷங்களை நாம் வாசிப்போமானால் இயேசுடைய அவர் செய்த பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை செய்தார், சுகமாக்கினார், அதெல்லாம் உண்மை. அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையின் சுபாவங்களை வெளிப்படுத்தின பல தன்மைகள் அல்லது அவர் நடந்து கொண்ட முறைகள், அவர் செய்த காரியங்கள், இது எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதை நாம் பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதில் ஒரு காரியத்தை இந்த காலவெளியிலே தேவ ஆவியானவர் கடந்த நாள் இந்த வார்த்தையை நுழைத்து வைத்தனாலே அதை நான் தியானித்து அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை நான் சொல்லி சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையுடைய காரியங்களை சற்று உள்ளே போய் பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்ப அவருடைய அடிச்சோடை பின்பற்றுகிற நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? எதை? சத்தமா சொல்லுங்க. எல்லாவற்றையும் எப்படி செய்யணும்? நன்றாய் செய்ய வேண்டும். அதான் அவரை நான் பார்த்தேன்னா அவர் எல்லாத்தையுமே எப்படி செய்தாரா? நன்றாய் செய்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே உலகப்பிரகாரமான காரியமானாலும், நம்முடைய குடும்ப காரியமானாலும், நம்முடைய ஆவிக்குரிய காரியமானாலும் எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. செய்கிறோம். பல நேரங்களில் கடமை ஆற்றுவதற்காக பல காரியங்களை செய்யறோம். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. எப்படி செய்தாராம்? நன்றாய் செய்தார் என்று எழுதப்படுகிறது. இந்த நன்றாய் என்ற வார்த்தையுடைய கிரேக்க பதத்தை நான் பார்த்தேன். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்படுது. கலோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. KALOS என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த கிரேக்க வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் அழகாய் செய்தாராம், ரொம்ப எக்ஸலண்டா செய்தாராம். அது மாத்திரமல்ல, அதுல இன்னொரு வார்த்தை, அந்த கிரேக்க வார்த்தை சொல்லப்படுது, பாராட்டத்தக்க விதமாய் செய்தார். எப்படி செய்தாராம்? சத்தமா சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு? பிதாவாகிய தேவன் பாராட்டத்தக்கதாய் அவர் செய்தார். மனிதனுடைய பாராட்டு அல்ல. அவர் செய்த காரியங்களை பரலோகத்திற்கிற பிதா பார்த்து அவரை குறித்து பாராட்ட முடியாத காரியங்களை செய்தார் என்று எழுதப்படுகிறது. அவருடைய வழியை பின்பற்றுகிற நானும் நீங்களும் இன்னைக்கு நாம் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சாட்சி வரணும், ஒரு பாராட்டுதல் நமக்கு வரணும். நீ நன்னா செஞ்சப்பா,
அங்கிருந்து ஒரு பாராட்டல் வரும். உலகத்தில் மனிதர்கள் பாராட்ட முடியாத பல காரியத்தை பார்வைக்காய் செய்யறது உண்டு. அவன் நம்ம பாராட்டணும் அதனால செய்வோம் இல்ல. இந்த உலகத்தில் மனிதன் பாராட்டுகிறானா இல்லையோ, தேவன் பாராட்டும்படியாய் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம செய்கிற காரியங்களை மனிதர்கள் இகழலாம், ஒருவேளை பரியாசம் பண்ணலாம், குற்றப்படுத்தலாம். அதல்ல, தேவன் அவர் பாராட்டும்படியாய் அவருடைய கண்களுக்கு சிறந்த காரியமாய், அவருடைய கண்களுக்கு அழகான காரியமாய் செய்வதை திறம்பட செய்ய வேண்டும். பிரசங்கனை தான் சொல்றான், உன் கைக்கு செய்யும்படி நேரடி எதுவோ அதை எப்படி செய்ய, முழு பலத்தோட செய்ய. நல்லா செய்யப்பா, ஏதோ செய்யறோம், கடமை கொடுத்துட்டாங்க செஞ்சு முடிப்போம், அப்படி செய்யாத. ஏதோ நடத்துறோம் இல்ல, பாராட்டப்படும்படியாய் செய். அதை எக்ஸலன்ட், எவ்வளவு சிறந்தா செய்ய முடியுமோ அந்த அளவு செய்ய வேண்டும். இந்த ஒரு காரியத்தான் இயேசுவை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒருவேளை இங்க இருக்கிற உலகத்தில் மனிதர்கள் குற்றப்படுத்தியிருக்கலாம், பரிசேயர்கள் வேதவாரர்கள் அவர்கள் குற்றப்படுத்தியிருக்கலாம். ஆனா பரலோகத்துக்கிற தேவன் அவர் பாராட்டினார். அதுதான் 30 ஆண்டு காலம் வரைக்கும் இயேசு என்ன செய்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் 12 வயதிலிருந்து பெற்றோர் கீழ்ப்படிந்திருந்தார் என்பதாக எழுதப்படுகிறது, அவ்வளவுதான். ஆனால் ஒரு காரிய வேதம் சொல்லுகிறது, அந்த 30 ஆண்டு காலங்கள் வரைக்கும் பிதா பாராட்டத்தக்கதான காரியத்தை அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பரலோகத்தில் இங்க ஞானஸ்தானம் வரும் பொழுது இவர் நேசகுமாரன், இவர் எப்படி இருக்கிறேன், பாராட்டுதலை பெற்றுக் கொண்டார். பாராட்டினார் ஆண்டவர். எந்த காரியம் செய்தாரோ தெரியாது. இந்த பாட்டில் பாடுறது போல தச்சு வேலை செய்தார், அதே தான் தெரியாது. ஆனால் வேதம் தொழிலாக செய்கிறது. அந்த 30 ஆண்டு காலம் பிதாவாகிய தேவன் தன்னை குறித்து பாராட்டத்தக்கதான காரியங்களையே அவர் செய்தார். அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாதையிலும் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை மலைக்கு மேலே அழைத்து கொண்டு போய் ஜெபிக்கும்படியாய் போன வேளையிலே அங்கேயும் பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சொன்னார், இவர் நேசகுமாரன், இவர் எப்படி இருக்கிறேன், பாராட்டலை பெற்றுக் கொண்டார். இந்த காலவெளியிலே என்னுடைய உள்ளத்தில், நம்முடைய உள்ளத்தில் ஒரு பேரானும் ஆண்டவர் என்னை பாராட்டத்தக்கதான விதத்தில் நான் வாழ்க்கையை செய்ய வேண்டும், நான் காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செய்வோமானால் மற்றவர்களை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் சரி, மற்றவர்களை குற்றம் சாட்டினாலும் சரி, குறை சொன்னாலும் சரி, மற்றவர்கள் பாராட்டாலும் சரி, நான் என்னுடைய காரியங்களை, கர்த்தருக்காய் செய்கிற காரியங்களை, மற்ற காரியங்களை நான் சிறந்த முறையில் செய்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. அவள் செய்ய ஆரம்பிப்பால், மற்றவர்கள் சொன்னோடனே போட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல, இயேசுடைய வாழ்க்கையில தான் பார்க்கணும். அவர் விட்டு விடல, செய்ய முடியாது, நியமித்த காலம் செய்யாம விடல. யோவான் 17 சொல்றாரு, எனக்கு நியமிக்கும்படி செய்ய நீ திட்டமிட்ட காலை செய்து என்ன செய்தேன், முடித்தேன் என்று சொல்லுகிறார். எல்லாத்தையும் முடிச்சார் ஆண்டவர். குறைகள் சொன்னார்கள், குற்றம் சாட்டினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், எல்லாதான் ஆண்டவர் பாதையில் விட்டு போல இல்லை. கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம அவரை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் பாராட்டத்தக்கதாய் அவர் செய்தார் என்பதாக எழுதப்படுகிறது. நான் வேதத்திலே நான் தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து சிந்த வேளையிலே அதே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை நான் பார்த்தேன். கிரேக்க வார்த்தையிலே இந்த வார்த்தை, இதே வார்த்தை நன்றாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தவர்கள் அதை வித்தியாசமாய் மொழிபெயர்த்து விட்டார்கள். அதல்ல, சில வார்த்தைகள் மொழியாக்கம் செய்யும் பொழுது அன்றைக்கு இருந்த நடைமுறையிலே அவர்களது சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை பார்த்து அதற்கேற்ற விதமாய் மாற்றிவிட்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1
3 வசனத்தை வாசிங்க. ம் 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 இங்கே நான் பார்க்கிறோம், ஆண்டவர் பந்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே அந்த நளதம், அந்த வார்த்தை மிக முக்கியம். ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலம், விலையேற பெற்ற காஸ்ட்லியஸ்ட், மிக விலை உயர்ந்தது. அப்பேற்பட்ட அந்த பரிமள தைலத்தை கொண்டு வருகிறாள். கொண்டு வந்து உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசில் நினைச்சாங்க ஊற்றினாள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது சில தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்தில் விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து என்ன செய்தார்கள்? உருவத்தார்கள். இயேசு அவளை நோக்கி, இவளை என்ன செய்யுங்க? விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு பண்ணுகிறீர்கள், என்னிடத்தில் செய்திருக்கிறாள் என்று அவர் சொன்னார். அவளுக்கு நற்கிரியை செய்திருக்கிறாள், ஏன் அவளை தொந்தரவு பண்றீங்க, அவளை விட்டுருங்க என்று ஆண்டவர் இங்கே சொன்னதை பார்க்கிறோம். இந்த நற்கிரியை இன்னொரு சுவிசேஷத்திலே தன்னால் இயன்றதை என்ன செய்தால் செய்தாள் என்று எழுதப்படுகிறது. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அந்த இயன்றதை என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் கலாஸ், KALOS என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இயன்றதை செய்தாள் தமிழருக்கு அதல்ல, அவள் அழகானதை செய்தால், ரொம்ப எக்ஸலண்டான காரியத்தை செய்தாள். அதை காட்டு எல்லாத்திலையும் மிக முக்கியம், பாராட்டத்தக்கதான விதமான காரியத்தை செய்தாங்க செய்தாள் என்று இயேசுவை பாராட்டினார். இயேசுவை பாராட்டினார். ஒரு பெரிய காரியம் செய்யலவள். இந்த சம்பவத்திலிருந்து நானும் நீங்களும் தேவன் பாராட்டத்தக்கதாய் நாம் காரியங்களை செய்யணும்னா அந்த காரியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு 5 குறிப்புகளை சுருக்கமாக நான் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் நாம் அறிந்து கொள்ளும்படியாய், நாம் கற்றுக்கொள்ளும்படியாய், நாம் பின்பற்றும்படியாய்த்தான் அவளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவை இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். அங்கே மார்த்தாளும் மரியாளும் லாசருவை குறித்து அங்கே பார்க்கிறோம். பந்தி இருக்கிற வேளையிலே லாசரும் அங்கே மார்த்தாளும் அங்கே இருக்கிறார்கள். லாசரு இயேசுவோடு பந்தி இருக்கிறான், மார்த்தாள் பணிவிடை செய்கிறாள். அந்த நேரத்தில் தான் திடீரென்று வீட்டில் ஒரு பெரிய ஸ்மெல் வருகிறது, வாசனை, அழகான வாசனை வருது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவருடைய பாதத்துல மரியாள் உட்கார்ந்து உடைத்து அந்த தைலத்தை பூசுகிறத பார்க்கிறோம். வேதத்தை பார்த்தீங்கன்னா வேதத்துல 3 முறை மரியாளை குறித்து வாசிக்கிறோம். 3 இடங்களிலே மரியாள் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்ததை பார்க்கிறோம். முதல் லூக்கால 10ஆவது வாசிக்கிறோம். இயேசு முதல்ல வருகிறார் வீட்டுக்கு. மார்த்தாள் தான் அழைத்து கொண்டு வருகிறார். அதில் பார்த்தீங்கன்னா கிராமந்தோறும் பட்டணத்தோறும் இயேசு போனாரு. சில கிராமங்கள் எல்லாம் யாரும் அவர் கூப்பிடலை. நீங்க பைபிளை வாசிக்கலாம் தெரியும். அவர் ராத்திரிமா சாயந்தரம்லாம் வசனத்தை பேசிட்டு பிரசவனை முடிச்சுட்டு ராத்திரில ஒளிமலை போய் தங்கினான்னு இருக்கு. ராத்திரில வனாந்திரமான ஒரு இடத்துல போய் தங்கினான்னு இருக்கு. திரும்பி காலையில் வந்து தேவாலயத்தில் பேசினார்னு இருக்கு. ஆனா இந்த கிராமத்துக்கு போகும்பொழுது மார்த்தாள் என்ன செய்தானா? இயேசுவை கூப்பிட்டு இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அதான் முதல் சந்திப்பு. அந்த நேரத்தில் மரியாள் தெரியும் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து என்ன செய்த வசனத்தை என்ன செய்தாங்க கேட்டாள் என்று வாசிக்கிறோம். இங்கே அடுத்த ஸ்டெப்பாக நாம் பார்க்கிறோம். மரியாளுடைய காரியம் சற்று விசேஷமான ஒரு காரியமாக பார்க்கிறோம்.
லாசரு இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தான், அது தேவை. மார்த்தாள் இயேசுவுக்கு பணிவிடை செய்தால் அதுவும் தேவை. இதெல்லாம் சிறந்த காரியங்கள். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிறோம் ஒரு பாராட்டத்தக்கதான காரியத்தை மரியாள் செய்தாள். அதைத்தான் வாசிக்கிறோம். நளதம் என்னும் தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊசினாள். இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த மரியாள் நான் நினைக்கிறேன், என்றைக்கு இயேசுவின் வார்த்தையை கேட்டாலோ அன்றிலிருந்து அவளுக்குள்ள இயேசுவின் மேல ஒரு பெரிய அன்பு உண்டாயிற்று. அவருடைய உள்ளத்திலே அன்பு. பவுல் சொல்கிறான், தேவனுடைய அன்பு எங்களை நெருக்கி என்ன செய்தாங்க, ஏவுகிறது. தேவனுடைய அன்பு இருக்குமானால் நம்முடைய அவுட்புட் எப்படி இருந்து தெரியுமா? ஏதாவது செய்யலாமா, ஏதாவது செய்யலாமா. லவ் ஆல்வேஸ் கிவ்ஸ். அன்பு எப்பொழுதுமே அவருடைய சேனல் என்னன்னா, அது என்ன செய்யும், கொடுக்கும். அப்படின்னு முன்னே நீங்க மாற நினைச்ச கூடாது. கொடுக்கறதெல்லாம் அன்பா கொடுக்கறான்னு நினைக்க கூடாது. விளங்குச்சா? தொலைஞ்சு போன்னு கொடுக்கிற ஆட்கள் உண்டு, உள்ளத்துல சமைச்சுக்கிட்டே கொடுக்கிற ஆட்கள் உண்டு. அதை சொல்ல, அது வேற. ஆனா அன்பு இருந்தா என்ன செய்ய முடியாது, கொடுக்காம இருக்க முடியாது. அன்பு அதான் ஃப்ளோ. பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் அன்பு இருந்தார். அவை சொந்த குமாரனே என்ன செய்தாருங்க, அவர் இந்த உலகத்தில் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து என் மேலும் உங்கள் மேலும் அன்பு வைத்தார். அதனால்தான் தன் ஜீவனை என்ன செய்தாருங்க, கொடுத்தார். அதை காட்டிலும் பெரிய அன்பு வேறொன்றும் இல்லை என்று எழுதப்படுகிறது. சோ இவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய தாக்கம் என்னன்னா, இந்த ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். ஏதாவது ஒன்று அனுப்பிக்க வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம். அதனால்தான் அந்த நளதம் என்னும் தைலம் கால்குலேஷன் பண்ணி சொல்லுகிறார்கள். எவ்வளவு ராத்தல் இருக்குமா, எவ்வளவு காசு, 300. ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிற பணம். ஒவ்வொரு நாளும் டெய்லி வேஜஸ், ஒவ்வொரு நாள் கூலியை சேர்த்து வைத்தால் அந்த 300 நாள் கூலி தான். அதற்கு வாங்க, அது வெளியேற்பன் அந்த யூத கலாச்சாரத்தை படி பார்த்தேன். அன்னைக்கு லோக்கல்ல அந்த தைலங்கள் இருந்திருக்கு, ஆனால் அது விலை குறைவானது. அது அல்ல. அவள் செய்ய நினைத்ததுன்னா, நான் கொடுக்கிறது இயேசுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், பெஸ்டா கொடுக்க வேண்டும். முதல்ல என்ன, அன்பு என்பது தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் மேல் வைத்த அன்பின் அடிப்படையிலே நாம் செய்ய வேண்டும். அதுதான் பாராட்டத்தக்கதான காரியம். தேவன் நான் செய்கிற காரியங்களை தேவன் பாராட்ட வேண்டுமானால் கடமைக்காய் காரியங்களை நடத்துவதாய் அல்ல, தேவன் மேல் வைத்த அன்பினாலே நாம் காரியங்களை செய்வதாய் காணப்பட வேண்டும். அந்த அடிப்படை நமக்கு அன்பா இருக்கணும். அதுல ஆண்டவர் விரும்புறது இல்லை, நமக்கு தெரியும். இவே சபையில 2ஆம் அதிகாரத்தில் வெளிப்பட்ட விஷயம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா ஒரு பெரிய பட்டியலை வாசிக்கிறோம். உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நீ அப்படி செய்கிற அப்படி செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றார். ஆனா சொல்றாரு, இல்லப்பா எல்லாம் இருந்தாலும் ஆதியிலே கொண்ட அன்பை என்ன செய்யாருங்க. அப்ப இந்த எபேசு சபை ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா, அன்பினால்தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அன்பினால் தான் செயல்பட்டு இருக்கிறது. எல்லாமே அன்பினால, ஜெபிக்கிறது அன்பினால, கொடுக்கிறது அன்பினால, ஊழியம் செய்வது அன்பினால, வேத வாசிப்பது அன்பினால, சகிப்பது அன்பினால, எல்லாம் அன்பினாலே நடந்தது. ஆனா காலப்போக்கிலே என்னாச்சுன்னா அது ரொட்டீன் ஆயிடுச்சு, ஒழிய அன்பு ஈடுபட்டு போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அன்பு இல்லப்பா, என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை நிச்சயமாக எப்படி ஆரம்பத்தில் அன்போடு செய்தாயோ, அன்பை அன்பினால் ஊக்குவிக்கப்பட்டாயோ, அதே போல நீ செய்ய. அப்படி இல்லைன்னா உன் விளக்கத்தை நீக்கிறேன்னு சொல்லி பயங்கரமான ஒரு காரியத்தை ஆண்டு சொல்றதை பார்க்கிறோம். தேவன் நம்முடைய பார்த்து நம்மை பாராட்டன்னு சொன்னா, நாம் செய்கிற காரியங்கள் அனைத்தும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, அன்பின் அடிப்படையில். வேதம் வாசித்தாலும் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறதுனால என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஆக்சிடென்ட் வந்துரும்னு என்ன செய்யக்கூடாது,
வாசிக்க கூடாது. கெட்ட சொப்பனம் வரும், அதுக்காக பயந்து போய் 2 வசனம் தெரிஞ்சு விடாது, படிக்கூடாது. ஏன்னா இது நடைமுறை பழக்கம், இது நடைமுறை, அதுக்காக இல்லை. ஆண்டவர் மேல வைத்திருக்கிறது அன்பினால நம்ம வாசிக்கணும். ஜெபம் பண்ணுவதும் கடமைக்காக அல்ல, ஜெபிக்கணுமே இல்லை, ஆண்டவர் மேல வைத்த அன்பினால அவரோடு நான் பேச போறேன், அவரோடு நேரத்தை செலவழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம்னா எவ்வளவு நேரம் ஜெபிச்சாலும் அது என்ன செய்ய தெரியுமா? போர் அடிக்காது, போர் அடிக்காது. ஜெபம் என்பது ஒரு கடமையாய் வைத்திருக்கிறதுனால ஏதோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளவுதான். சிலர் அது கூட ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியாது. வேத வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு பேசுகிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறாரு? டெலிபோன் ரிங் அடிச்ச உடனே நம்பரை பாக்குறோம், யார் பேருன்னு. உடனே ஃப்ரெண்டுனா எப்படி வருது? எந்த வேலை வச்சாலும் விட்டுட்டு போறோம், ஏன்னா அவங்க பேசுறாங்க. கையில் இருக்கிற பைபிள் என்ன? ஆண்டுடைய சத்தம். இந்த வாரம் திறந்திருக்கீங்களா பைபிளை? நேரடியாக உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த வாரம் திறந்து பைபிளை வாசித்தீங்களா? 2 வசனமாவது வாசித்தீங்களா? என்ன கேட்கலாம், அப்படி ஏன் பார்த்து வாசிக்காம இருப்பாங்கன்னா எத்தனையோ பேர் வாசிக்காம இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஆலயத்துக்கு வரலாம், ஆராதிக்கலாம், கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா ஆண்டவர் மேல அன்பு இல்லைன்னா வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை, ஒரு சாதாரண வாழ்க்கையை மாறிவிடும். நாம் கிறிஸ்துவ பின்பற்றல, ஆண்டோடைய வழியை பின்பற்றல. இன்னைக்கு வேறு சபையில வந்தவங்கள செத்த கிறிஸ்தவன் சொல்றோம், இல்ல பெந்தேகோஸ்தே சபையில செத்த கிறிஸ்தவர்கள் செத்து போயிருக்கிறோம். இந்த காலவெளியில நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்போம், உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்காய் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேச, ஆண்டவர் இன்னைக்கு காலையில் என்ன பேச விரும்புகிறார், என்ன சொல்ல விரும்புகிறார், ஆசையோடு எடுப்போம். ஆலயத்துக்கு வர்றது, ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன், அந்த ஒரு ஆசை எழும்பட்டும். கட்டாயப்படுத்தி ஆலயத்துக்கு போகணுமே, வேற வழி இல்லையே, இல்ல, தேவன் பாராட்டட்டும். தேவனை பார்த்துக் கொண்டிருக்கிறார், யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தை. அவருடைய உள்ளத்தை தேவனுக்கு தெரியும். எந்த காரியம் செய்தாலும் அன்பின் அடிப்படையிலே நாம் செய்வோமானால் அது ஆண்டவரால பாராட்டப்படத்தக்க காரியமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த வசனத்தை பார்க்கும்போது 300 பணத்திற்கு இவ்வளோ காரியத்தை அவள் சேகரித்தாள் 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 சேகரித்தாள். உங்களுக்கு தெரியாது, நீங்க வாசித்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே, 6 நாளைக்கு பிறகு இயேசுவில போயிடுவாரு. எப்படி அந்த தருணத்தை பயன்படுத்தினா தெரியாது, எப்படி ஒரு தெரியாது. ஆனா அன்பு இருக்குமானால், ஆண்டவர் மேல அன்பு வைத்திருப்போமானா சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்ய கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், அதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்க்கணும். அவன் அன்னைக்கு உடைக்கல, 6 நாளைக்கு பிறகு இயேசு சிலுவை போயிட்டாரு. அப்ப உள்ள என்ன, ஐயோ ஆண்டவருக்காக என்ன செய்தேன், வச்சிருந்தனே, எல்லாம் போச்சே. என்ன சார் சொல்லியிருக்காங்க, உங்களுக்காக காணிக்கை எடுத்து வந்து மாஸ்டர், நீங்க வரல பாஸ்டர், அதனால கொடுக்கல பாஸ்டர். அல்லேலூயா, அப்படிப்பட்ட காணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொய் சொல்லல, காதல கேட்ட வார்த்தை தான் சொல்றேன். அதல்ல, எவ்வளோ இதா இருக்கு, சேர்த்து தேய்ச்சி வச்சிருக்கிறேன் ஆண்டவருக்காக. இந்த டைம் அவருடைய ஏவுதல் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் சரியான நேரத்தில். அதான் சொன்னாரு, அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக என் முன்னால பூசிக்கொள்ள என்ன செய்தார்கள், முந்திக் கொண்டாள் என்று ஆண்டவர் பாராட்டுவதை பெறுகிறோம். அன்பின் அடிப்படையிலே நாம் செய்கிற காரியங்கள் அன்பின் அடிப்படையிலே செய்யட்டும். எந்த காரியமானாலும் நான் சொல்ல போல மற்றொரு செஞ்சாலும் சரிதான், யாரு செய்தாலும் அன்பின் அடிப்படையில் நம்ம செய்வோம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நமக்கு தெரியும், கற்பனை பிரதானமான கற்பனை எது வந்து கேட்டான். ஆண்டவர் சொன்னான், தேவனாய கர்த்தரிடத்துல முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயா. that is the first commandment. அதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். மறுதலித்த பேதுரு இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு யோவான் 21ஆம் அதிகாரத்தில் மீன் பிடிக்கும்படியாய் சென்றார்கள். தேவன் போய் சந்திக்கிறார்.
சந்தித்தவனை கேட்டாரு, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்காயப்பா. தெரியும் ஆண்டுக்கு என்ன அன்பு வந்துருச்சுன்னா அவன் எதையும் செய்வதற்கு என்னவா இருப்பாம ஆயத்தமா இருப்பான். இப்படி பண்ணிட்டியே, ஊழியத்தை செய்வாயா, அதெல்லாம் கேட்கல. அன்பா இருப்பாயா? அதனாலதான் சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஆலோசனை செலுத்தோடு அடித்து நொறுக்கி அனுப்பினாலும் அவர்கள் தேவனுடைய நாமத்திற்காக அவமானப்படுவதையும் அடிபடுவதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா! அன்பின் அடிப்படை, அன்பினால. இதெல்லாம் பார்க்கும்போது தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அன்பின் அடிப்படையில் செய்யப்படுவேன். இந்த பிப்ரவரி மாதம் 2 வந்திருக்கிறோம். வேதம் வாசித்தாலும் ஜெபித்தாலும் ஆராதனைக்கு வந்தாலும் கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் அடிப்படையில் வருவோம். அன்பு செலுத்துவோமானா அடுத்த ஒரு ஸ்டெப்புக்குள்ள நம்ம போயிடுவோம். அவருடைய வாழ்க்கையில நான் 2வது காரியம் சொல்றேன். அன்பு இருக்குமானால் அன்பின் அடிப்படையில் எந்த காரியத்தை செய்ய நம்ம ஒப்புவோமானா என்ன செய்வோம் தெரியுமா? பல காரியங்களை ஆண்டவருக்காய் தியாகம் பண்ணுவோம். என்ன செய்வோம்? தியாகம் பண்ணுவது பெருசா தெரியாது, தியாகம் பண்ணுவோம். நான் சொன்னேன் 300 பணம் என்று சொல்லும்போது ஒரு பெரிய தியாகம். எதை முடிக்கனாலும் எப்படி தெரியாது, எந்த விதத்தில் அவள் சேர்த்து வைத்தான் தெரியாது, எப்படி அவள் கிடைத்த தெரியாது. ஆனால் மிகுந்த தியாகத்தோடு அவள் செய்த ஒரு காரியம்தான் ஆண்டவர் பாராட்டத்தக்கதான காரியமாய் காணப்பட்டது. இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலத்திலே தியாகம் என்பது குறைந்து போன ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சொகுசாய் வாழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கிற செய்திகளும் பிரசங்கங்களும் புற்றுநோய் போல பரவி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா தியாகம் என்பது மறுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு எனக்கு உங்களுக்கு காட்டி சென்ற பாதை தியாகத்தின் பாதை என்பதை மறக்க கூடாது. சொன்னேன், பைபிள் வாசிக்க அன்பின் அடிப்படையில் வாசிக்க ஆரம்பிப்போமானால் கொஞ்ச நேரம் இரவு உட்கார்ந்து வாசிப்பது, நம்ம தூக்கத்தை கொஞ்சம் என்ன செய்வோம்? தியாகம் பண்ணுவோம். தூக்கத்தை தியாகம். நம்ம தூக்கத்தை பெருசா நினைக்க மாட்டோம். சாப்பாட்டை தியாகம் பண்ணுவோம். காலையிலுமே அதிகாலை ஜெபிக்கணும், தூக்கத்தை தியாகம் பண்ணுவோம். ஆராதனை நேரத்துக்கு வரணும், சில காலையில் தியாகம் பண்ணுவோம். ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுவது இட் இஸ் வொர்த். ஆண்டவருக்காக தியாகம் பண்ணது அது எவ்வளவு தியாகம் பண்ணாலும் அது பாத்திரமானது. ஆண்டவருக்காக தியாகம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. தியாகம் இல்லாம எந்த ஒரு காரியத்திலும் மேல வர முடியாது. தியாகம் பண்ணவன். இவள் தியாகம் பண்ணினாள். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தியாகத்தின் வாழ்க்கையை பார்ப்போம். ஆண்டவர் இயேசுடைய மாதிரியை பாரு. பிதாவுக்கு சம்மாயிருப்பதை கொள்ளையாடினா பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து எல்லாத்தையும் நினைச்சாங்க, அடிமையிடுவாங்க. எல்லாத்தையும் வெறுத்த தியாகமான பாதை. அப்படி தியாகத்தை குறித்து நாம் பேசுறதல்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சற்று தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும். அது பாராட்டப்பட வேண்டும். காந்திய உலகமெல்லாம் நம்ம தேசத்தில் அவரை பாராட்டுகிறோம். ஒரு மதிப்பு காரியம் அவர் தியாகம். தேசத்து மேல அன்பு வைத்து தேசத்துக்காக இப்படி இருந்தார் என்பதனால அவரை பாராட்டும். அவர் செய்த தியாகம். நாம் கர்த்தருக்காக என்ன தியாகம் யோசிப்பார். வாலிபனும் சரி, சிறியவனும் சரி, பெரியவும் சரி, தேவனுக்காக தியாகம் பண்ண வேண்டும். தியாகம் என்பது நம்மை ஒடுக்குகிற காரியம். நம்ம ஒடுக்குற காரியம். சொல்வார், காலையில் ஜெபிக்கணும், கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் ஒடுக்கணும், எந்திரிக்கலாம், இல்லை ஜெபிக்கலாம். தேவனுக்காய் கொடுக்கிற காரியத்தில் கொஞ்சம் நம்ம வசதியை கொஞ்சம் குறைச்சா கொடுக்கலாம். தியாகம் தான். உதாரத்துமாய் கொடுக்கறது இல்லை. மக்களுடைய சபைகள் தரித்திரத்தை கொடுத்தாலும் தியாகமாக தான் கொடுத்தாங்க அவங்க. கொடுக்கிறது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் கிறிஸ்துவுக்காக தியாகம் இருக்குமானால் அது ஆண்டவரால் பாராட்டப்படத்தக்கதாக காரியமாக காணப்படும். சொல்வார்கள், இன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுலாம் போயிடுச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துவிட்டதை பாருங்க. எல்லாம் லகுவான காரியங்களாக போய்விட்டதை பாருங்க. நீங்க வீட்டு வேலைக்கு நம்ம பார்க்கிற எல்லாமே சொகுசான காரியம். அதனால கஷ்டம் இல்லை. அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்காக தியாகம் பண்ணணும்.
நம்முடைய தூக்கத்தை, சாப்பாட்டை, வசதியை, நம்ம சௌரியத்தை தியாகம் பண்ண கத்திரிக்காய் ஊழியம் சொல்லலாம். ஏன் அநேகர் சுவிசேஷ ஊழியம் சொல்றது செய்ய போறதில்ல? தியாகம் பண்ண விரும்புறது இல்லை. அதான் சுவிசேஷ ஊழியத்தை செய்யறது இல்லை, ஆண்டவரை பத்தி சொல்றது இல்லை. நான் சாப்பிட்டேன், நான் படுத்தேன், வயிறு நிறைஞ்சிச்சு, நான் ரெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு வேலைக்கு போகணும், அடுத்த வாரம் பூரா எல்லாம் செய்யணும். அதனால பைபிள் ஸ்டடிக்கு வரதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி கொஞ்சம் தியாகம் பண்ண வேண்டும். தியாகத்தை கற்றுக்கொள்ளும். உங்களுக்கு தியாகம் மாதிரி இயேசுதான், வேற யார்ட்டையும் போய் படிக்க வேண்டாம். அதனால கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒரு தியாகத்தோடு அவர் காரியத்தை செய்தால் அது பாராட்டத்தக்க காரியமாய் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்முடைய ஜீவியத்தில் சற்று தியாகம் செய்வோம். அது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை அவள் செய்வதற்கு நான் சொன்னேன், அவள் திட்டமிட்டால், திட்டமாட்டமல்ல, சரியான சமயத்தில் அதை செய்தாள். 2 காரியம் நான் சொன்ன போல நான் யோசித்தேன். லூக்கா 10 ஆண்டவர் இயேசு மார்த்தாள் அழைத்து வந்த மாத்திரத்தில் இயேசுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கேட்க 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 ஒருவேளை அவளுக்கு மாறுதல் ஏற்பட்டிருக்கலாம். மாறுதல் ஏற்பட்டிருக்கும். உண்மையா நான் கடந்த நாட்டில் 110ஆம் சங்கீதத்தை அதிகமாக படிக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். அதுல உள்ள காரியம் உண்மையான விசுவாசி அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு வார்த்தை, அந்த வசனத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறாரு. எப்படி ஒரு ஊசி, ஒரு காந்தம் இருந்தா அந்த ஊசி என்ன செய்யும்? காந்தம் என்ன செய்யும்? ஈர்த்து விடுகிறது. அதே போல உண்மையான ஒரு விசுவாசி இருக்குமானால் தேவனுடைய வார்த்தையினால ஈர்க்கப்பட்டிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார். அதிகமான 110ஆம் சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தை பற்றி அதிகமான காரியங்களை சொல்லப்படும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில காரியங்கள் இன்னைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையில வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அதனால அவளுக்குள்ள அன்னைக்கே ஒரு திட்டம் பண்ணியிருப்பா, ஆண்டவருக்காக நான் இது செய்யணும். பிளான். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யறது திட்டமிட வேணும். 2025 வருஷத்துல நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? நம்மை பாதுகாத்து நடத்தினாரே, நம்ம அழிவுக்கு தப்புவித்தாரே, மரணத்துக்கு ஜீவனை பாதுகாத்தாரே. இந்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய போறோம்? அவர் சாப்பாடு தராரு, தூக்கம் தராரு, எல்லாம் தந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு கொஸ்டினை போட்டு பாருங்க. நீங்க அநேகம் நினைக்கிறாங்க, நான் ஜெபம் பண்றதே பெரிய சிலாக்கி, அதை செய்யற புண்ணியம் இல்ல. நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்யறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சேன்? ஒரு ஆத்மாவுக்காக ஆண்டவரை பத்தி நான் சொன்னேனா? யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மிக முக்கியமானது. மக்கள் தேவன் ஏன் ரட்சித்து நம்மை பாதுகாத்து நம்ம அழிவுக்கெல்லாம் தப்பு வச்சு நமக்கு நல்ல நன்மைகளை தந்து நடத்தி கொண்டிருக்கிறாரே, அவருக்கு நான் என்ன செஞ்சேன்? இந்த 2025 என்ன செய்ய போகிறேன்? திட்டமிடுங்க. இல்லைன்னா காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நாட்டில் கீர்த்தனை பாடுங்க, என்ன சொல்லுவாங்க? உண்மை கண்டுகொள்ளும் பொழுது எப்படி வெறும் கையனாய் உண்மை கண்டுகொள்ளுவது எப்படி. அந்த பாட்டை வருஷம்புறம் பாடிட்டே இருப்பாங்க. அதல்ல, ஆண்டவரே நீர் என்னை பாராட்டத்தக்கதான விதத்தை ஏதாவது நான் காரியத்தை செய்யணும் ஆண்டவரே இந்த வருஷத்துல. திட்டமிடுங்க. அவள் திட்டமிட்டாள். 2வது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொண்டாள். நான் சொன்ன போல சரி, அவள் தெரியுமா இயேசு சொல்லல நான் சாக போறேன்னு சொல்லல. பண்ணிருக்கிறார், வந்து அவள் உடைக்கிறாள். சரியான டைம், நேரத்துக்கு செய்கிற காலம் காரியம் மிக முக்கியம். மிக முக்கியம். நான் அதை குறித்து நினைக்கும் பொழுது ஜெயராஜுடைய உறவினர் இறந்தது ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். சில சன்மன் போயிருந்தோம். இந்த டெத் வீட்டில் அந்த பாச சொன்ன காரியம் இன்னைக்கும் எனக்கு இருபத்தி அடித்தில் இருக்குது. அவர் வந்து கவர்மெண்ட் போஸ்ட் இருந்தாரு. ஊழியத்துக்கு சொன்ன வேலையிலே நான் ரிட்டையர்ட் ஆன உடனே ஊழியத்துக்கு வந்துடுவேன், ரிட்டையர்ட் ஆன உடனே ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு ரிட்டையர்மெண்ட். காலையில் ஆஃபீஸ் போனோம், இறந்து போயிட்டார். நோ சான்ஸ். எனக்கு அது எச்சரி உருவாக்க முடியாது. அன்னைக்கு அந்த பாஸ் பேசினது, அந்த டெத் வீட்டில் பேசினது நீ அவருக்கு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு தான் அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, ஆனால் வீட்டில் இறந்துட்டார். நோ சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். நமக்கு எப்ப வாழ்க்கை முடியும்னு தெரியாது. அதனால செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்வோம். ஆண்டவருக்காக, ஆண்டவர் பாராட்டத்தக்கதான ஏதோ ஒரு காரியத்தை செய்வேன்
எனக்கு எவ்வளவு செய்யறாரு. அவர் நான் பிரதிக்கடனா நன்றி கடனா ஏதாச்சும் செய்யணுமா? நம்ம கல்யாணத்துக்கு ஒருத்தர் செய்யறாங்க, அல்ல உதவி செய்யறாங்க, அவங்களுக்கு எப்படியாவது கடன் வாங்கியாவது ஏதாவது செய்யணும் யோசிக்கிறவங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும், பிளான் பண்ணும். ஆண்டவரே நீ பாராட்டுறதுக்கான ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லி நம்ம திட்டமிடுவோம். அடுத்து இந்த காரியத்தை குறித்து நான் யோசித்தவழிலே நான் பார்த்தேன், எந்த விளம்பரம் இல்லாமல் செய்யப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் பாராட்டினார். எந்த விளம்பரம் செய்யல. இன்னைக்கு உலகத்தில் செய்யப்படுற காரியங்கள்லாம் விளம்பரப்படுத்தி வரதை பாருங்க. ஒரு செய்தார்கள் லேபில் ஒட்டிடுறாங்க. ஏன்னா செஞ்சது தெரியணும். ஆனால் அவள் செஞ்சது தெரியும். எப்ப தெரியும்னா அவள் உடைத்து ஊற்றுகிறாள், அந்த நறுமணம் அந்த அறையை நிரப்பிச்சு அப்பதான் பார்க்கிறா எல்லாம் என்னடா இதுன்னு. ஆண்டவருக்கு செய்கிற காரியம் நாம் விளம்பரப்படுத்த வேண்டும் என்பது அவசியம் அல்ல. யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்துக்கிற தேவன் பார்க்கட்டும். எனக்கு ஆண்டவரை குறித்து படிக்கும் பொழுது ஏசாயில சொல்லப்பட்ட ஒரு வசனம் ஞாபகம். 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனும் பாருங்க, இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை என்ன செய்கிற தேவன்? சத்தமா சொல்லுங்க. மறைத்துக் கொள்கிற தேவன், தன்னை மறைத்துக் கொள்கிற தேவன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. செல்ஃப் எக்ஸால்டேஷன், தன்னை உயர்த்துகிற காரியங்கள், நான் தான், என்னால் தான் வந்தது என்று சொல்லுகிற ஒரு காரியம் உலகம் விட பாராட்டலாம். ஆனால் தேவன் பாராட்ட வேண்டுமானால், அறிவானவர்களே, இந்த காரியம் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கடைசி நாளில் காரியத்துக்கு சொன்னது எப்பயும் எச்சரிக்கை உருவாகும்படியாய் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்நாளில் அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்களா? உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை எனக்கு என்ன செய்தாப்பா தெரியாது. உலகமெல்லாம் பிரசித்தி பெற்றவர்கள் பாருங்க, பெரிய பெரிய வால் போஸ்டர்ஸ் இருக்கலாம், ஒருவேளை டிவி சேனல்ல பெருசா வந்திருக்கலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாரும் பாராட்டி இருக்கலாம், அவள் சொன்ன தீர்க்கதரிசனத்தை பாராட்டி இருக்கலாம், அவள் செய்த அற்புதத்தை பாராட்டி இருக்கலாம். ஆனால் தேவன் சொன்னாரு, உங்களை எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஏன்? அவர் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற கர்த்தர். இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற நாம், அவரை கவனித்து பார்க்கிற நாம், அந்த சுபாவம் நம்மிடத்தில் வரட்டும். நான் என்கிற காரியம் அல்ல. நாம் செய்கிற காரியங்கள் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் அல்ல. மற்றவர்கள் பாராட்டுறதா இல்லையோ, கர்த்தர் பாராட்டட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாராட்ட வேண்டும். மற்றவர்கள் பாராட்டி தேவனுடைய பாராட்டலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அதனால ஒரு பயனும் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய பெயர் வேண்டாம். யோவான் சொன்ன பாத்தீங்களா? நான் சிறுகவும் அவர் என்ன செய்யணும்? பெருகணும். அதுதான் எல்லா காரியத்திலும் அது தேவை. நான் என்கிறது அழியட்டும், சுயம் என்பது சாகட்டும், என்னுடைய பேர் பிரஸ்தாபம் நான் உண்டாக்கினது அப்படின்னு சொன்னா நேபுகாத்நேச்சார் உடனே பண்ணலாம். நான் கட்டின பாபிலோன் முடிஞ்சு கதை அதோட வேண்டாம். அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்படுகிற காலம், அவன் தான் நான் 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 என்று சொல்லுகிற காலம் என்று பார்க்கிறோம். வேண்டாம். பவுல் சொல்கிறான், நான் அல்ல கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவே கிறிஸ்துவே கிறிஸ்துவே. தன்னை மறைத்துக் கொள்கிற தேவன். இவ்வளவு செலவழிச்சு செய்கிறேன் பாருங்கப்பா, எல்லாரும் வாங்க. நோ, தன்னை மறைத்துக் கொண்டாள். விளம்பரப்படுத்த முடியாய் செய்யவில்லை, கர்த்தருக்காய் செய்த காரியம். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காய் உண்மையா செய்வோமானா யார் நம்ம விளம்பரப்படுத்தணும் சொல்ல அவசியம் வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொன்னாலும் சரி, சொல்லாட்டாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை. நான் செய்கிற காரியத்தை கர்த்தருக்காக செய்வேன், நான் செய்வேன். அதான் மிக முக்கியம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவள் அந்த காரியத்தை செய்த வழியிலே என்ன செய்தார்களாம்? முறுமுறுத்தார்கள். அது மாத்திரமல்ல, இதை 300 மடத்துக்கு அதிகமான கிரயத்தை விட்டிருக்கு. தரித்திரருக்கு என்ன செய்யாம
கொடுக்கலாமே. நாட் அவுட்சைடர்ஸ், வெளியில் உள்ள ஆட்கள் அல்ல. வெளியில தான் சொன்னாங்க இல்ல, இந்த உள்ள இருக்கிற கூட்டம், சீஷர் கூட்டம். எப்பயுமே இந்த கோரா சொல்றது குற்றம் பிடிக்கிறது யாரையுமா கூட இருக்கிற ஆளுங்க தான். வெளி உலகம் கூட ஒண்ணு சொல்ல மாட்டான், வெளி சொல்ல மாட்டான், உள்ள இருக்கிற ஆட்கள் தான். அதுலயும் ஸ்பெஷலா யாரு? யூதாஸ் காரியத், ட்ரெஷரர். நல்லா காரிங்க. அதனால அவ ஏதாவது சொன்னால இல்ல. அப்ப தேவனுக்காய் பாராட்டும்படியாய் செய்யப்படுற காரியங்கள் சில வேளை மற்றவர்களால் என்ன செய்யலாம்? குற்றப்படுத்தப்படலாம், குறை சொல்லலாம். என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், குறை சொல்றவங்க வாழ்நாளெல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? குறை சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க, மாற்ற முடியாது, அதை மாற்ற முடியாது. குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. குற்றம் கண்டுக்கிறவர்கள் குற்றம் கண்டு கொண்டுட்டே தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம், எத்தனை பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் அதுல ஒரு குறை என்ன செய்வாங்க? சொல்வார்கள். காரணம் அவங்க உள்ள சரியில்லை, அவங்க தான் சரியில்லை. அதனால நிப்பாட்டிட்டாடா இல்ல, ஆண்டவர் எழுதி வைத்தார். மரணத்தை குறித்து எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் என்ன செய்யணும்? நினைவரப்படம் எழுதுறா, எழுதி வை. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். இந்த நாட்கள்ல நாம் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யும் பொழுது, அல்லது தேவன் என்னை குறித்து பாராட்ட வேண்டும் என்கிற காரியங்களை, அது எந்த காரியமானாலும் சரி, சின்ன காரியமானாலும் சரி, பெரிய, சில இடத்துல அற்பமான காரியம் செய்யும் பொழுது ஏழுவார்கள், இதை போய் செய்யறானே, அதை செய்யறானே. தேவனுடைய பார்வைக்கு அற்பமான காரியம் பெரிய காரியம் ஒன்று அல்ல, எல்லாமே காரியம்தான். இகழலாம், குற்றப்படுத்தலாம், குறை சொல்லலாம். நான் சொல்றேன், அது எல்லாத்தையும் காத வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லுகிறவர்கள் எல்லா காலமும் நினைச்சுவாங்க, சொல்லிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு சொல்ற என் காதில் வர்ற சத்தத்தெல்லாம் நான் கேட்டேன்னா இன்னைக்கு நான் ஊழியம் செய்ய முடியாது. குற்றப்படுத்துற எத்தனையோ காரியங்கள் அநேகம் நினைக்கிறாங்க எனக்கு காதுக்கே வராது. எப்படியும் காதுக்கு வந்துடும், எல்லாம் எனக்கு தெரியும். அதை குறித்து கவலை இல்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை அது ஒண்ணுதான், அதை செய்ய வேண்டும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில சொல்றேன், தேவனுக்காய் காரியங்களை செய்யும் பொழுது குற்றப்படுத்தப்படலாம், பரியாசம் பண்ணப்படலாம். இயேசுவே பரியாசம் பண்ணாங்க, அப்படிதானா? யவீரு வீட்டுக்கு இயேசு போகிறார், கூட்டு போறான். யவீரு, அதுக்குள்ள மகள் மரித்து விட்டாள். உடனே உள்ள கூட்டு போன உடனே அவர் சொல்லாரு, அவ என்ன செய்கிறா? தூங்குறாப்பா, நித்திரையா இருக்கிறாப்பா அப்படின்னு. இவங்களாம் என்ன செய்தாங்களா? நகைத்தார்கள். பைபிள் அழகால என்ன செய்தாங்களா? நகைத்தார்கள். அதனால ஆண்டவர்கள்லாம் சிரிக்கிறாங்க, அதனால வீட்டுக்கு போறேன் போ அப்படின்னு போனாரா? முதல்ல அவங்கள வெளியே அனுப்புறாரு. நகைக்கிறவன் போறா என்ன செய்ய? வெளியே அனுப்பு. நல்லா கவனிங்க, குற்றஞ்சாட்டும் குறை சாட்டும் உங்களை தேவன் வெளியே அனுப்பிடுவார். ஒருவேளை சபைக்குள்ள இருக்கலாம், ஆனா உள்வட்டத்தில் தேவனுடைய எல்லைக்குள்ள இருக்க முடியாது. குறை சொன்னோம்னா அவருடைய சமூகத்தை விட்டு வெளியே தள்ளிடுவார். ஆண்டவர் செய்யாம இருந்தார், செய்தார். குற்றம் சாட்டினவர்கள் பரியாசம் பண்ணார்கள், ஏளனம் பண்ணார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த காலவெளியிலே நான் சொல்றேன், அவங்க சொன்னதுனால நிப்பாட்டிட்டேன் பாஸ்டர், அவங்க இப்படி பேசிவிட்டாங்க அதனால நான் செய்யல. நீங்க கர்த்தருக்காக எதை செய்ய விரும்புகிறீர்களோ அது யார் என்ன சொல்லுகிறார் என்பதல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதா மிக முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்ப சொல்றது உண்டு, மனிதனால நீங்க நாளைக்கு நல்லா டிப் டாப்பா வந்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர் காசு எங்கேயோ வந்திருக்கு அதனால டிப் டாப்பா டெய்லி வராருன்னு. அந்த கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்தா என்ன சொல்லுமா? இவங்களாம் வக்கு இல்லையான்னு கேட்பான். அதே வாய்தான். நான் பார்த்திருக்கேன், எத்தனையோ பேர் இப்படி பேசுறத பார்த்திருக்கிறேன் நான். அதனால மனிதர் சொல்வதற்காய் வாழ்வதல்ல, தேவன் என்னை குறித்து பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்க ஒரே ஒரு காரியம் தான், ஆண்டவரே உடைய சமூகத்தில் வரும்பொழுது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனை என்று அழைக்க வேண்டும். அது ஒண்ணுதான், வேற வேண்டிய அவசியம் இல்லை. நீ பெரிய காரியத்தை சாதிச்ச, அதை பண்ண இதை பண்ண, நோ. அந்த காரியத்தில் மிக கவனமா இருக்கிற ஆண்டவர் சித்தம் செய்வதில்லை. ஆண்டவர் என்னை குறித்து பாராட்ட வேண்டும். நான் என்ன வேதவசத்தை பிரசங்கித்தாலும், எந்த ஊழியத்துக்கு போனாலும், என்ன காரியத்தை செய்தாலும் தேவன் செய்ய வேண்டும், தேவன் பாராட்ட வேண்டும், தேவனுக்காய் செய்ய வேண்டும். ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும், ஒரே எண்ணம் தான். மற்றவனை பாராட்டினா பாராட்டினா அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த காலவெளியிலே எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மாதிரி அவர் நன்றாய் செய்தார்.
நீங்க அத்தனை காரியத்தை பார்த்தா இயேசுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியும், பார்க்க முடியும். அவரை பின்பற்றுகிற பரமழைப்புக்கு பங்குள்ளவளாகிய நாம் நம்முடைய காரியங்களை நன்றாக செய்வோம். பரலோகம் பாராட்டும். இந்த உலகத்துல ஒருவேளை ஒண்ணு கொடுக்கட்டாலும் பரலோகத்துல கர்த்தர் ஒரு பெரிய பிரதிபலனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிறார். ஜீவானுக்குள்ள சந்தோஷத்துல பிரவேசிப்பா. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பரலோகத்துல ஒண்ணுமில்லைன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. மிக பரிதாபமான நிலைமை. அதனால மறுமையை குறித்த சிந்தையோடு வாழ வேண்டும். இந்த உலக ராஜ்யம் அல்ல. நானும் நீங்களும் தேவ ராஜ்யத்துக்கு போக போகிறோம், அங்கே பிரதிபலனை பெற்றுக் கொள்ள போகிறோம் என்பதற்காக இந்த உலகத்திலே we have to spend, அதற்காக செலவழிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை. உலகத்தோட சாப்பிட்டேன், சொத்து சேர்த்தேன், சுகமா இருந்தேன், நல்லா இருந்தேன், அதோட முடிஞ்சேன் இல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்துவேன், எனக்கு கொடுக்கிற பணத்தை பயன்படுத்துவேன், எனக்கு கொடுத்த கிருபையை பயன்படுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுகிறேன், தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற நிலைமையில செயல்படுவோமானால் யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுக்குலாம் அந்த 300 பணம் வீணானதை தெரிஞ்சிச்சு, அந்த ஆண்டுடைய பார்வையில் அது வெளியேறப்பட்ட ஒன்றாய் காணப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுக்காக எத்தனை கோடிகள் செலவழித்தாலும் இட் இஸ் வொர்த். சொன்னேன், பெங்களூர்ல நைட்ல இறக்கி விட்ட உடனே அடுத்த நாள் 1ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி காலை வேலை போக வேண்டும். வச முடியாத ஒரு சூழ்நிலை, வந்து சேர முடியாது. டாக்ஸி கேட்டேன், பணம். அவன் சொன்னான் ஒரே ஒரு காரணம், இட் இஸ் வொர்த். காரணம், நாளை ஆராதனை, 1ஆம் தேதி காலை, டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் நான் நிற்க வேண்டும். அது பாத்திரமானது, சொகுசானதல்ல, சொகுசுக்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காக எவ்வளவு செலவழித்தாலும், எவ்வளவு நேரத்தை கொடுத்தாலும், எவ்வளவு தியாகம் பண்ணாலும் அது பாத்திரமானது, தேவனால் பாராட்டத்தக்கது. ஹல்லேலூயா. நீங்க மனுஷரால் பாராட்டப்படுறதுக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காம, கட்சியில் இருக்கிறவே, கட்சி கீழே இருக்கிற ஆட்கள் தலைவர்கிட்ட பாராட்டப்படுற எவ்வளவு வேலை செய்யறாங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறோம், அவர்தான் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம ஏதாவது செய்யறோமா யோசிச்சு பாருங்க. முதல்ல செஞ்சாதான் அதை நன்றாக செய்ய முடியும். முதல்ல தீர்மானம் பண்ணும். அவளை போல, ஆண்டவரே I want to do something, உமக்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக, உம்முடைய காரியத்துக்காக திட்டமணி இந்த வருஷத்தை செய்ய போற ஆண்டவரே. மனம் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் வழியை திறப்பார். அப்போ தேவனுடைய பாராட்டுதலை பெரு மாத்திரமல்ல, தேவன் இங்க ஒரு ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கிறார். யோசிப்பார், எங்கெங்க என் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் நினைவுறப்படுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிப்பார், சும்மா விட்டுல ஆண்டவர் கனப்படுத்துகிற ஆண்டவர். இந்த உலகத்திலே தேவனை கனப்படுத்துவார். பரலோகத்திலே பிரதிபலனை தர மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே தேவனை கனப்படுத்துவார். அதற்கான பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். அவை அந்த ஒரு நோக்கத்தோடு பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்ப்போம். அவெல்லாம் எழுமிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஏன் அவரை மாதிரி நாம் செய்யும்படியாய்த்தான் அவர் மாதிரியை பின்வைத்து போனார். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், நடக்க வேண்டும். ஒருவருடைய எத்தனை வருஷம் விசுவாசி என்பதல்ல. காலங்கள் மிக மோசமான காலமாய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமைத்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியோ ஓட்டிக் கொண்டு போக வேண்டாம். இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாய் நாம் பரலோகத்தில் போய் சேர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பார்ப்போம். இட்ஸ் நாட் ஈஸி டு என்டர் இன்டு தி ஹெவன். நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியா பரலோகத்துக்கு போக முடியாது, முடியாது. நம்ம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நம்ம ஆண்டவர் அழைத்திருக்கிறார், பரம அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பார்ப்போம். அவர் மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சோடை பின்பற்ற வேண்டும்.
அதுல ஒண்ணுதான் பார்த்தோம், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், பாராட்டும்படியாய் செய்தார், பாராட்டும்படியாய் செய்தார். இந்த காலவெளியிலே மரியாதை குறித்து பார்த்தோம். தன்னால் இயன்றதை செய்தால், இயன்றதை அல்ல, தேவன் பாராட்டக்கூடிய காரியத்தை செய்தாள். ஆண்டவர் நம்ம பாராட்டணும் சொன்னா, சொன்ன செய்கிற காரியங்கள்லாம் அன்பின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். அன்பினால இந்த காலவெளியில தீர்மானம் பண்ண, ஆண்டவரே வேத வாசித்தாலும் ஜெபித்தாலும் ஆராய்ச்சி வந்தாலும் ஊழியம் செஞ்சாலும் கொடுத்தாலும் எதுவானாலும் சரி, ஆண்டவரே உண்மையில் வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையிலே நான் செய்யணும்ப்பா. கடமைக்காக அல்ல ஆண்டவரே, அந்த கடமைக்காக செய்வது செத்த கிரியை, அது வேண்டாம் ஆண்டவரே, உங்க மேல வச்சிருக்க அன்பின் அடிப்படையில் நான் செய்யணும்ப்பா. ஆண்டவரை கேட்போம், என்கிட்ட அன்பு கூற விரும்புறீங்க ஆண்டவரே, நான் பாடுறதில்லை, அன்பு கூறுவேன் பாடுறதில்லப்பா, உண்மை அன்பு கூறுவேன் ஆண்டவரே. அன்பு கூறுவோமானா கொஞ்சம் தியாகம் செய்வோம் ஆண்டவருக்காக, அப்படி ராஜ்யத்திற்காக, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, சபைக்காக கொஞ்சம் வாழ்க்கை தியாகம் பண்ணுவோம். கொஞ்சம் தியாகம் பண்ணும். ஞாயிற்றுக்கிழமை காலைல சரியான நேரத்தை வேணா கொஞ்சம் தியாகம் தான், கஷ்டம்தான், தியாகம் பண்ணும். தேவன் பார்க்கட்டும். எல்லா சொகுசா இருந்த ஐஸ்வர்யனை குறித்து நமக்கு தெரியும். இந்த உலகத்தை சொகுசா இருந்த ஐஸ்வர்யவான் மிக மோசமான இடத்துல போயிட்டு பார்க்கிறோம். வேண்டாம். இயேசு காட்டி சென்ற பாதை தியாகத்தின் பாதை, எல்லாம் நம்ம கொடுத்துருக்கட்டும். எல்லா பொருட்களுக்காய் சோத்திரம், வேலைக்காய் சோத்திரம், தொழிலுக்காய் சோத்திரம், ஆண்டவர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காய் சோத்திரம். அது மத்தியில நான் தியாகமா இருக்க போறேன். கொடுத்திருக்கிறது நம்ம இருக்கதான் தியாகம். கொஞ்சம் ஒடுக்கு, என்ன கொஞ்சம் நான் ஒடுக்குகிறேன், என் தூக்கத்தை கொஞ்சம் ஒடுக்குறேன், சரீரத்தை கொஞ்சம் ஒடுக்குகிறேன். அது ஆண்டவர் பார்த்து பாராட்டுவார். அது ஆண்டவரால் பாராட்டப்படுகிற காரியம். இந்த வருஷத்துல வந்திருக்கிறோம். வருஷம் போன வருஷம் என்ன செய்ய யோசிச்சு பாருங்க. இல்லை, நம்ம ஜீவனை பாதுகாத்தாரு, யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கர்த்தர் பாதுகாத்தாரு. அவருக்கு ஏதாவது நம்ம செஞ்சிருக்கிறோமா? திட்டம் பண்ணும். ஆண்டவரே நீ பாராட்டுறதுக்கான ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். ஆண்டவரே என் வாழ்க்கை சும்மாவே ஓட்டிட்டு போறதில்லை. சும்மா சர்ச்சுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணேன், காணி கொடுத்தேன், போனேன், அதோட இல்லை. ஆண்டவரே ஐ வாண்ட் டு டூ சம்திங். உமக்காக நான் ஏதாவது காரியம் செய்யணும். நீ பாராட்டும்படியாய் நான் செய்யணும். மற்றவர்கள் என்னை பாராட்டுவதில்லை, மற்றவர்களை பார்க்கறதில்லப்பா சொல்லுவோம். அதை விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம். நான் இதை செய்ய போறேன், அப்படி பண்ண போறேன், எப்படி வேணும் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை வழியை கொண்டு வருவார். தேவனை கொண்டு வருவார். தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிற கர்த்தர். எல்லாவற்றும் மேலாக பல பரியாசமான நகைக்கலாம், குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். நீங்க உங்க காரியம் செய்யுங்க. தேவன் உங்களுக்கு இதயத்தில் சொன்ன காரியங்களை செய்யுங்க. இயேசு அதனுடையாய்த்தான் போனார். அதுதான் பாராட்டத்தக்கான காரியம். மற்றவர்கள் குறை சொல்லலாம், ஆனா ஆண்டவர் அதை பாராட்டுவார். மனிதனுடைய பார்வைக்கு அது அற்பமாக காணப்படலாம், ஆனா தேவனுடைய பார்வையிலே அது விலையேறப்பெற்றவன், பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட் சொல்லுகிறார். அழகான ஒன்று, அருமையான ஒன்று, பாராட்டத்தை கொண்டு கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவோமானா, அவரை கவனிச்சு பார்த்து அவரை பின்பற்றுவோமானா, அழைப்புக்கு பங்குள்ளாய் இருப்போமானா, நிச்சயமாக செய்தபடியே நாம் செய்வோம். ஆண்டவரே இந்த பிப்ரவரி மாதம் 2 வந்திருக்கிறோம். வாழ்க்கையை நாங்கள் வீணாய் ஓட்டி விடக்கூடாதப்பா. நீ பாராட்டத்தக்கான காரியங்களை செய்யணும். இந்த மதியால் நிறுத்தி இருக்கிற கண்களுக்கு முன்னால நீர் நன்றாய் செய்தீர் ஆண்டவரே. அதே போல நாங்கள் செய்ய முடிய அடிச்சுடைய பின்பற்ற எங்களை ஒவ்வொரு உதவி செஞ்சோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபைதரும்படி ஜெபிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய காலங்களை நான் வீணாக்கி விடுகிறதில்லப்பா ஆண்டவரே. நாட்கள் வீணாகி போய்விடுவதில்லை ஆண்டவரே. நீர் பாராட்டத்தக்கான காரியங்களை நான் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திட்டமிட்டு செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியா. எங்கள் சபை உமால பாராட்டப்படத்தக்க சபை காணப்பட வேண்டும். என்னுடைய ஊழிய உமால பாராட்டப்படத்தக்கதாய் காணப்படணும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய அம்மால பாராட்டப்பட ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தினாய் வழி எடுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தை ஒப்பு கொடுத்து
அப்படியே கர்த்தர் செய்ய நமக்கு கிருபை வரும்படியாய் தொடர்ந்து திருவருமை ஆராய்ச்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஏற்பட்ட யாராவது ஒருவர் சுருக்கமாக சத்தத்தை ஜெபம் பண்ணுவோம்.